ஹலோ ஸ்மார்ட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மன நிறைவோடு வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்பவே ஸ்க்ரம்ச்சியஸான சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஹோம்மேட் KFC சிக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். ஸோ போர் அடித்தவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஓகே, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் சிக்கன் ஜூஸியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ற உங்களை மாதிரி சிக்கன் பிரியருக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஓகே காய்ஸ், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். ஸோ போன் இல்லாமல் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன மசாலா போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். 400 கிராம் மைதா, 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கிலோ சிக்கனுக்கு ஒரு லெமன் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து 3 to 4 hours நல்லா ஊற வச்சிடணும். சிக்கன் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த பால் இல்லைனா தயிர் 1 கப், 2ல் ஏதோ 1 கப் எடுத்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து 3 to 6 hours வரைக்கும் வைக்கலாம், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் நார்மலாக வைக்கிறீங்க அப்படின்னா வந்து மினிமம் நீங்கள் 3 hours வைங்க, அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ சிக்கன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கோட்டிங் பண்ணுறதுக்கு பவுடர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன், சோள மாவு 100 கிராம், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு. ஸோ இது வந்து காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அண்ட் பெப்பர் மஸ்ட்டு. ஸோ இதிலே வந்து நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான், அவ்வளோதான். ஸோ அந்த கோட்டிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த சிக்கன் இப்போ வந்து ஊறிடுச்சு. நான் வந்து 3.5 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி அந்த கோட்டிங் பண்ணுற பவுடரில் ஒரு ஓரமாக இருந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா வந்து சீக்கிரம் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நான் வந்து ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இப்போ கையிலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ நல்லா அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளைன் சில் வாட்டரில் பாருங்கள், ஒரு டைம் சும்மா டிப் பண்ணிட்டு ப்ளைன் சில் வாட்டரில் எடுத்துகிட்டு அகெயின் டிப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் கோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் எடுத்துகிட்டு கோட் பண்ணிவிட்டு அகெயின் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் கோட் பண்ணுறோம். இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸஸ் மாவு வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துடும். ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து அதே மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ஒரு டைம் கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மேரினேட் பண்ணுறது மட்டும் டைம் ஆகும். இது வந்து உடனே பண்ணிடலாம். தட்ஸ் இட். இப்போ வந்து நம்ம சிக்கன் பாப்கார்ன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வைங்க. அந்த கோட் பண்ணும்போது நல்லா கோட் ஆனால் தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த லேயர். நம்ம இதில் பிரெட் கிராம்ஸோ வேறு கார்ன்ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் இந்த மிக்ஸ் மட்டும்தான். பேன் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம வந்து இதை ஒரு டைம் போடுறோம் அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக பீஸ் போடாமல் ஒரு அளவாக போட்டு மீடியமாக போட்டு பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அதிகமாக பீஸ் போட்டோம் அப்படின்னா வந்து அது நல்லா குக் ஆகாது, நமக்கு அந்த கிறிஸ்பியாகவும் கிடைக்காது. பாருங்கள், நல்லா ஸ்பேஸ் இருக்கணும், அந்த மாதிரி போடுங்க. நான் பீஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். 8 to 10 minutes மினிமம் வந்து குக் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அண்ட் அந்த இன்னர் சைடு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சீ த டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எந்த மாதிரி டேஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை சென்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதை ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ப்ளைனாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து மைனஸ் டொமேட்டோ சாஸ் இல்லை டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் ஈட்டிங். ஐ மீட் யூ சூன் வித் another new video. Until stay tuned. Hey
ஸ்மார்ட்டிஸ், உங்களுக்கு எத்தனை பேருக்கு சிக்கன் பாப்கார்ன் ஃபேவரட் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெட் ஹார்ட் லீவ் பண்ணி எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. பிகாஸ் நானும் வந்து ரொம்ப பெரிய பாப்கார்ன் லவர் தான். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.